ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 1 கேஜி நட்டலா கேக்குங்க. இந்த கேக்குக்கு பின்னாடி மிகப்பெரிய ஸ்டோரியே இருக்குங்க. இவ்வளோ அழகா கேக்க ரெடி பண்ணி குடுத்துட்டு, கஸ்டமர் கொண்டு போகும்போது தவறுதலா கீழ விழுந்து கேக் நல்லாவே டேமேஜ் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா அத அவங்க எடுத்துட்டு என் வீட்டுக்கு வந்தாங்க. நான் ரீவொர்க் எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி குடுத்தேங்க. அந்த வீடியோ இந்த வீடியோக்கு மேல உள்ள அந்த சின்ன லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதுல போய் பார்த்துக்கலாம். இது வந்து 1 கேஜி நட்டலா கேக்குக்கான ப்ராசஸிங் வீடியோ தான். இந்த கேக்குக்கு தேவையான கேக் ஸ்பாஞ்சுமே ரெடி பண்ணி அத 3 லேயரா கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. கிரீம்ல பார்த்தீங்கன்னா நட்டலா போட்டு தான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதே போல தான் நம்ம வந்து சுகர் சிரப் யூஸ் பண்ணலைங்க. அதுக்கு பதிலா பால்ல கொஞ்சமா நட்டலா, அது கூடவே மில்க் காம்பவுண்ட் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சது இது எல்லாத்தையுமே போட்டு தான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுங்க. இது நார்மலா குடிக்கிறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கும். மில்க் ஷேக் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அத வச்சு அந்த கேக்க சோக் பண்ணா இன்னும் எவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும் இல்லைங்களா? நார்மலா சுகர் சிரப் ஊத்தி பண்ணக்கூடிய கேக்குகள காட்டிலும் இந்த மாதிரியான ஃபில்லிங்ஸ்லாம் குடுத்து பண்ணும்போது கேக்கினுடைய டேஸ்ட் வந்து இன்னுமே ரிச்சா தான் இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு லேயரா நம்ம வந்து அசெம்பிள் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கேக் வச்சுட்டு அதுக்கு மேல இந்த சிரப் ஊத்தி நல்லா சோக் பண்ணி நம்ம நட்டலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த க்ரீமை போட்டுட்டு அதுக்கு மேலே நட்டலா, மில்க் காம்பவுண்ட் சாக்லேட் மெல்ட் பண்ணது, கொஞ்சமாக நட்ஸ், இப்படி தான் ஒவ்வொரு லேயராக நம்ம வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு கேக்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. கேக் தேவைப்படுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க. கோயம்புத்தூருக்குள்ள ஹோம் டெலிவரி கூட அவைலபிளாக இருக்குங்க.